கையில் கவன் கொண்டு வானம்பாடி வரக்கூடிய பட்சிகள் எல்லாம் காணம்பாடி விரட்ட என்பது அப்பா सरस्वतीये नी करुणे सरस्वतीये सदा नी करुणे सरस्वतीये सदा नी करुणे सरस्वतीये कमला करुणे सरस्वतीये कमला करुणे सरस्वतीये सरस्वती
கல்வி கடலை கடைந்த அமுதற்கு நல்விந்தால் நாட்டிற்கு அளிக்கும் கவி வாழ்வதற்கும் தேசத்தொண்டே சிறந்த பணியாக கையும் தலைவர்களுக்கும் உள்ளத்தின் உணர்ச்சிகளை அள்ள இடைத்து நடக்கும் நமக்கு முகில் ஓவிய நடிகர்களுக்கும் மேலும் இச்சபையில் கூட்டியிருக்கும் கிராம பொதுமக்கள் அனைவருக்குமே சிரம் தாழ்ந்த முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். யார் எத்தொழிலை செய்தாலும் குற்றமல்ல, செய்வது என்பது எளிதல்ல. சமபார விழுமீதும் சாகரம் தன்னை சேர்ந்தால் குலமன்றே கொள்வதனால் கிரேக்கத்தில் வெல்பதுண்டோ, புலவனர் தொல் சபையில் புன்கவியாக சேர்ந்தால் நலமன்றை கொள்வதனால் நெவைவது பெரிய குற்றம். சவதாரிலிருந்து வெளிவரக்கூடிய அசுத்தமான நீரானது சாகரம் என்று சொல்லக்கூடிய சமுத்திரத்தின் இடத்தை போய் கலக்கும் பொழுது அது இந்த நிலமன்றம் உறவினர் என்றும் ஏற்றுக்கொள்கிறதை தவிர விட்டு விடுவதில்லை. அதுபோல பெரியோர்களாகி உங்களிடத்தில் சிறகை விரித்து வந்துள்ள இந்த புதிய பறவைக்கு சொல் குற்றம், தொல் குற்றம், அபிநய குற்றம், எந்தவித குற்றம் தென்படினும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை கைகொண்டு என்னையும் என்னை சார்ந்தவரையும் அன்புடன் நலவழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கிவிட்டாலும் எத்தொழில் செய்தாலும் எம் குலப்பெருமான் முருகப்பெருமானை வணங்க வேண்டும், அவனை நல்லாசை பெற வேண்டும். முருகனை, செந்தில் முதல்வனை, மோகன் முருகனை, ஈசன் மகனை, ஒருக்கை முகன் நம்பியே, என்னுடைய தந்தைக்கான எப்பொழுதும் நம்பியே இருக்கும். குறிஞ்சி நிலவேந்தன் கொற்றவன் நம்பிக்கும் அங்கை மோகினியாளுக்கும் வளர்ப்பு குழந்தையாய் 7 உடன்பிறவாத சகோதரிகளுடன் விழுந்து வருகின்றேன். நற்றமிழ் மொழியால் அனைத்து மக்களுமே செல்லமாக
ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ளவர்கள் உள்ளத்திலும் எள்ளதோர் இடம்பெற்று ஸ்ரீ வள்ளி வள்ளி என்று அழைக்கப்பட்டு பற்பல வல்லுநரிடம் கல்வி பயின்று கற்றவர்களிடத்திலும் எண்ணெய் பெற்றவர்களிடத்திலும் பேரும் புகழும் பெற காரணமாயிருந்த முருகப்பெருமானை இசைத்தமிழ், இயற்றமிழ், நாடகத்தமிழ் என்று சொல்லக்கூடிய முத்தமிழில் பாட்டெடுத்து வணங்கிவிட்டு கலைப்பணிக்கு செல்லலாமே. முத்தமிழில் பாட வந்தே முருகனையே வணங்கி நின்றேன். முத்தமிழில் பாட வந்தே முருகனையே வணங்கி நின்றேன். முத்தமிழில் பாட வந்தே முருகனையே வணங்கி நின்றேன். தித்திக்கும் குமரன் பெயரில் அழகை கண்டேன். முத்தமிழில் பாட வந்தே முருகனையே வணங்கி முகனை சரணடைந்தார் செய்யும் ஓடியாடு சுவாமிநாதனே சரவணனே. முத்தமிழில் பாட வந்தேன் போட்டி புகழ்ந்தாலும் கருணையாவுமே தனித்தவிலே. முத்தமிழில் பாட வந்தேன் தித்திக்கும் குமரன் பெயரில் முருகப்பெருமானை வணங்கிவிட்டாலும் அவன் அன்னையாக ஊருக்கோ நம்ம தன்மை தோற்றம் அளிக்கும் மாறி காளி நீலி திரிசூழி ஆத்தாளை எங்கள் எங்கமெல்லாம் புத்தாளை மாதுளம்பு நிறத்தாளை புவி அடங்க காத்தாளை அன்னை இமய விளை ஓம்கார ரூபினியே ஓம் சக்தி பராசக்தி என்று அழைக்கக்கூடிய அபிராமி வெள்ளியே வெள்ளை கிளை முடித்து வெள்ளை பணிபுண்டு வெள்ளை கமலத்தை வீச்சிருப்பாள். வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு நமக்கெல்லாம் இன்றினே சரியாசனம் கொடுத்து வைத்த கலைவாணியின் பொற்பாதங்களை பணியலாமே. கனியமுதே கருணை கடலே துணை சுந்தரேசர் மகிழும் மகிழே கடம்பவன குயிலே மாதவன் போற்றும் எழிலே அதுவன தலை பணிந்தோ தொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து தொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து அஞ்சுக மொழி உமையாய் அஞ்சுகால் அந்த அழகிய மாநகர் மதுரையிலே 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 கொண்டைமுடி அலங்கரித்து அழகிய ஒளிகுமைய அந்த அழகிய மாநகர் மதுரையிலே
தேடி வந்தாள் வந்தாள் அந்த அழகிய மாநகர் மதுரையிலே 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 அந்த அழகிய மாநகர் கொண்டை முடி அலங்கரித்து அலங்கரித்து அஞ்சுக ஒளி அந்த அழகிய மாநகர் மதுரையிலே குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று சொல்லக்கூடிய 5 வகை நிலங்களிலே குறிஞ்சி நிலத்திலே வெள்ளு மேலை சாலிலே முதலுக்காக ஜன்னமாயும் நம்மளோட உணவிற்காக கண்ணும் துணையும் விதைக்கப்பட்டுள்ளதாம். திணைகளுக்கும் சேதாரமின்றி பறவைகளுக்கும் சேதாரமின்றி கையில் கவன் கொண்டு மானம்பாடி வரக்கூடிய பட்சிகள் எல்லாம் காணம்பாடி விரட்ட என்பது அப்பா விடுமுறை ஞாயிற்றுக்கிழமை 4 கழிச்சுல வந்து இருந்தாலும் இந்த தன்மையோட தாயை சிறந்த கோவில் முல்லை தந்தை சிறுமிக்க மந்திரம் இல்லை எனது வாக்கியத்தை பயன்படுத்தும் இடத்தில் காவலுக்கு செல்ல வேண்டும். கண்ணு கத்துமா காவலை பார்க்க வேண்டும். காவலுக்கு நீங்களா வரீங்களா? அப்படியா? தன்மையில போற பழக்கமே கிடையாது. சேர்ந்து மொத்தமா காவலுக்கு போயிட்டு எவ்வளவு சீக்கிரம் காவலை முடிக்கணுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சுட்டு சீக்கிரமா வீட்டுக்கு போகலான்னு ஒரு முடிவோட வந்திருக்கேன். ஆமா, அந்த காவலை எப்படி எல்லாம் பார்க்க வேண்டும் என்றாலும் அன்பம் உருவமாகி அனாதே பலவாய் ஒன்றாய் உடம்பமாய் நின்ற ஜோதி பிழமதொரு மேனியாக கொண்டு கருணைக்கு முகவிழாலும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திருமுதல் உதித்தரன் முழகம் என்று சொன்னார்களே. விதித்த எம்பெருமானை காண்பதற்காகவே வழி மீது விழி வைத்து அழுதரம் காத்துக் கொண்டிருந்தாலும் 5 வயசுல இருந்து கண்ணன் வரலாம் என்று எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன். 5 வயசுல இருந்து அவனுக்காக ஒரு காதல். 5 வயதினிலே அறியாத பருவத்தினிலே பிஞ்சிலே கூடி பிரிய மனமிலே முருகா என்று அனதினம் காத்துக் கொண்டிருந்தாலும் காக்கும் கடவுளான அந்த கண்ண பரமாத்மாவை வணங்கலாம் என்று கோகுலத்தில் பசுக்கலாம் அந்த மேகவன் பேரை சொல்லி மூடி வைத்த பாத்திரத்தில் 3 படி இருக்குது கிருஷ்ணாரி ராமாரி ஹரே கிருஷ்ணாரி ஹரே ஹரே ராமாரி ஹரே கிருஷ்ணாரி உலகில் பசுக்கலாம்